வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. இன்றைக்கி வந்து நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விலாவரியாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஸோ வர ஃப்ரைடேலேருந்து ஒரு 30 நாளைக்கு வந்து ஒரு லைவ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன் எஸ்எம்சி ரிலேட்டடாக. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அண்ட் சப்போஸ் அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் கிளிக்கபிளாக இல்லைனா ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆயிரும். இப்போ நம்ம சைட்டாகவே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரிசைஸ்லி 194 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 174 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இண்டெக்ஸ் வந்து 194 பாயிண்ட் பாசிட்டிவ். 56,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்க இண்டெக்ஸ் 174 பாயிண்ட் தான் பாசிட்டிவ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை ஆக்சிஸ் பேங்க்குடைய ரிசல்ட் ட்ராக் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி ரிலையன்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ட்டு 2 முக்கியமான நிஃப்டி 50 கம்பெனிஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் வந்து நியர்லி க்ளோசிங் பேசிஸில் 3.76% டவுனு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் நியர்லி 5% டவுனில் ஓப்பன் ஆச்சு, 3.25% டவுனில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியே கீழே எடுத்துருச்சு. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டேஜ் இல்லாத ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக், பட் ஸ்டில் அது ஒரு 4.5% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. அதை தாண்டி சன்ஃபார்மா இங்கே பாருங்கள் 7.65% வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. சன்ஃபார்மாவில் கடைசியாக எப்போ 7% ஏறினாலும் என் நினைவிலே இல்லை. அந்தளவுக்கு வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருந்திருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸில் இருக்கிற ஒரு ஆர்கனான் அப்படிங்கிற கம்பெனியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வயர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதன் காரணமாகத்தான் சன்ஃபார்மா வந்து இன்றைக்கி எகிரி குதித்து ஓடி கிட்டத்தட்ட 7.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். 2-3 நாள் முன்னாடி தான் கனடாவில் வந்து அந்த ஒமேசான் அப்படிங்கிற அந்த ஒரு சுகர் ரிலேட்டடான ஒரு ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா டாக்டர் ரெட்டி வந்து ஒரு 7% ஏறினா, இன்றைக்கி சன்ஃபார்மா 7% ஏறியிருக்கான். ஸோ இந்த ஃபார்மா செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கணும், இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். அதை பற்றி வேறு ஸ்டாக்ஸை பற்றி வேறு பேசக்கூடாதுங்க, அதனால தான் நிறைய என்னால் கவர் பண்ண முடியல. நியூஸை மட்டும் கவர் பண்ணிட்டு போயிடுறேன். சிப்லா கடை பாருங்கள், இன்றைக்கி ஒரு 1.76% பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி இன்றைக்கி ஃபார்மா செக்டர் வந்து ஒரு டாப் கெய்னிங் செக்டராக இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அண்ட் அப்படியே நிஃப்டி 500 பற்றி பார்த்தாலும் இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ரிலையன்ஸ் சொல்ல மறந்துட்டேன், 2.86% இன்றைக்கி பாசிட்டிவ். சுமாரான ரிசல்ட் தான் சொன்னாங்க, இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு அதிகமாக முடிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் தான். ஏன்னா ஒரு மிக முக்கியமான ஹெவி வெயிட் இல்லைங்களா. ஆக்சிஸ் பேங்க் வந்து கீழே ட்ராக் பண்ணதை விடவும் காட்டிலும் ரிலையன்ஸ் மேலே ட்ராக் பண்ணிருச்சு. ஆனால் அதை தாண்டி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல் க்ரீனாக முடிஞ்சது. முக்கியமாக ஐடி ஸ்டாக்ஸு போலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நல்ல ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி ஒரு நல்ல அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான நிலவரம். ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 500 ஸ்டாக்கில் ஒரு 5-6 ஸ்டாக் தான் நெகட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 20 ஸ்டாக் முடிஞ்சிருக்கலாம். கிட்டத்தட்ட 480க்கு பக்கமாக நிறையா கவுண்ட் குத்துமதிப்பாக தாங்க சொல்கிறேன், சும்மா அப்படி பார்த்து சொல்கிறேன். மோர் தென் 90% வந்து க்ரீனில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ அப்போ ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இன்றைக்கி மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அப்போது இதன் காரணமாக மார்க்கெட்டிங்கிறது டேர்ன் ஓவர் ஆகி மேலே போயிருமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இப்போது டெய்லியும் மார்க்கெட்டால் கீழே போயிருக்க முடியுமா? முடியாது. என்னதான் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். என்னதான் ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டு டவுன் சைட் மூவாக வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவாக தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் ஃப்ரைடே ஃபார்ம் ஆன கேண்டில் என்னது? ஒரு ரெட் கேண்டில். அது ஒரு மிகப்பெரிய கேண்டில். இன்றைக்கி என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? ஒரு இன்சைடு கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது இதனுடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் முடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கேண்டிலுக்கு மிகப்பெரிய சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்கலாங்க. என்றைக்குமே இன்சைட் கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரெண்டிங் டேயாக இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேறு. அது கேப் டவுன்லேயோ கேப் அப்லேயோ ஆகலைன்னா இன்ட்ராடே மூவ் பெருசாக வரும். சப்போஸ் கேப் அப் கேப் டவுன் வந்து பெருசாக நடந்துருச்சு, மோர் தென் 200 பாயிண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ரெஸ்பெக்ட்டும் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே பேசிஸில் பையர்ஸோடைய கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறதுனால இந்த ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம இந்த பாயிண்ட்டை தாண்டி ப்ரைஸ் எவ்வளோ நேரத்துக்கு அதிகமாக சஸ்டெயின் பண்ணுதோ அந்தளவுக்கு புல்லிஷாக இருக்குன்னு பார்த்தோம். ஆக்சுவலி இங்கே வந்து ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு மார்னிங்கே வந்து ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணியிருக்கிறான்.
பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கிறான். ஸோ இந்த அதாவது இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே விழாததுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா குளோபல் நியூஸ்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ்லாம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. பிட்காயின் வந்து பாருங்கள் கீழே விழுந்திருக்கு. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ரீசெண்டாக. ஆனால் அதுக்கு முன்னாடி மார்னிங்லாம் பாருங்கள் மேலே தான் ஏறிட்டு இருந்தான். அந்த மாதிரி சமயத்தில் யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டவுனில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. 0.2% பக்கமாக டவுனில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மார்னிங்லாம் டவுனில் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது மார்னிங் க்ரூட் ஆயில் மேலே ஏறிட்டு இருந்துச்சு, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனதுக்கு காரணம் சில பல ஸ்டாக்ஸ், இந்த சன்ஃபார்மா, அப்புறம் ரிலையன்ஸு, இதெல்லாம் அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த இண்டெக்ஸே உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்லையுமே பாருங்கள் ப்ரைஸ் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி கிட்ட ஆவரேஜ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கீழே வரவே முடியலை. 15 மினிட்ஸில் பார்த்தாலும் அது ஆவரேஜ் தான், 5 மினிட்ஸில் பார்த்தாலும் அது ஆவரேஜ் தான். ஆவரேஜ் பண்ணிவிட்டு ஃபேர் வேல்யூ கேப் போடுறான். பட் இன்றைக்கி என்னென்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஓகே இந்த இடத்துல பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல, இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. இது ரெண்டுமே பாருங்கள் பெரிய பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக கீழே இருக்க இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே போயிட்டான். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா ஏஎம்டி பேட்டர்னில் வரும், அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராப்பரான ஒரு ஏஎம்டியை போட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பொசிஷனலாக எந்த விதமான ஒரு முக்கியமான மாற்றத்தையும் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுத்தலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் என்ன இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா 4 ஹவரில். ஒரு நிமிஷம் நான் இண்டிகேட்டரை போட்டு விட்றேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர். இப்போது எல்லா இந்த எஸ்எம்சி ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது ரெண்டில் நான் எதை நம்புறது? இங்கே இருக்கிற புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து ப்ரைஸ் மேலே போயிடும் நம்பணுமா, இல்லை இங்கே இருக்கிற பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்புறம் மேலே இருக்க ஃபர்தராக இருக்க பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்து மார்க்கெட் கீழே வந்துடும் நம்பணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா அங்கே தான் நீங்கள் ஓவரால் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை புரிஞ்சுக்கணும். இப்போ ஓவராலாக மார்க்கெட் எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள் இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போயிட்டு இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டிருக்கு. அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பு போட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இங்கேருந்து ஓவராலாக கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போது இங்கே இருக்கிற 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பை நம்மளால் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. மேபி சப்போஸ் ப்ரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிருச்சு, இங்கே ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே எங்கேயுமே ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியே இல்லை. அப்போது இந்த பாயிண்ட் 24,600 தாண்டினா தான் நம்ம புல்லிஷாக வர ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ப முடியும். அது வரைக்கும் இங்கே ஆல்ரெடி இருக்கிற பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை தான் ட்ரஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கும் பயங்கரமான பவர் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சு கேப் அப் ஆனாலும் இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் சைன்ஸ் எல்லாம் ஏதாவது லோயர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னு வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியோட நிலவரம். இன்றைக்கி இன்சைட் கேண்டில் வந்திருக்கு. பொசிஷனலாக ப்ரைஸ் ஆக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கல. இன்ட்ராடேயில் மட்டும் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் பண்ணி புல்லிஷாக போயிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள் அதே தான் லிக்விடிட்டி ஸ்வீப்பு, அதுக்கப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பு. இன்றைக்கி அந்த ஃபேர் வேல்யூ கேப்புமே தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கான். இங்கே பார்த்தால் தெரியும், இங்கே பாருங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஆனால் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் எதுவும் வர்றதுக்கு பதிலாக புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறத போட்டிருக்கான். ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் பயாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குங்க, கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பிலிருந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போய் இப்படி ரிவர்ஸ் ஆகி ஃபர்தராக இதை பிரேக் அவுட் கொடுத்து இன்னும் நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் அதெல்லாம் ரியாக்ஷனை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் புல்லிஷ் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிலவரங்க. அண்ட் இப்போ அப்படியே நம்ம பிட்காயினுக்கு போயிடுவோம். காலையிலேயே வந்து நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பிட்காயினில் ஒரு செமையான பேட்டர்ன் இருக்குது, அதை பற்றி பேசாமல் விட்டீங்களே அப்படின்ட்டு. அதை இப்போ கவர் பண்ணிடலாம் நம்ம. இங்கே பாருங்கள் பிட்காயின் இங்கே இப்போது இப்படி மேலே போகுது பார்த்தீங்களா, எவ்வளோ வீக்காக மேலே போகுதுன்னு பாருங்கள். சல்லுன்னு கீழே வந்துட்டு பொறுமையாக ஸ்லோவாக கிராஜுவலாக அப்படியே மேலே போகிறோம். அப்போது மேலே போய் என்னத்தை தொட்டிருக்கான் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பையும் தொட்டிருக்கான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப். அதுக்குள்ளே டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அங்கேயும் ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே போயிட்டுருக்கான்.
ஸோ இவன் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப் டு ஒரு 20% வரைக்கும் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இங்கேருந்து பயங்கரமாக 15% to 20% கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த சைன் போதுமானு கேட்டிங்கன்னா போதாது. ஏன்னா இன்னுமே பாருங்கள், மார்க்கெட் ஒரு ஹை ஃபார்மேஷனை தான் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் படித்தான் பார்த்தீங்களா, அதாவது இந்த இடம் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தான். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிறான் பார்த்தீங்களா, ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ தான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பே போட்டிருக்கான். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம், அதாவது இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணால் ஒரு பெரிய ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளேயும் போயிடும். இப்போ பாருங்கண்ணா, இவ்வளோ தூரம் போனவன், அதாவது பிட்காயின் வந்து போகிறான் எப்போது 27th இன்றைக்கி தான், இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போனானே இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கும் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கும் இடையில இருக்கிற கேப் எவ்வளோ பாருங்க, ஃபியூ பாயிண்ட்ஸ் தான், வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ். அதை அடிக்காமல் போயிருக்கான். அப்படி அடிக்காமல் போனான்னா மேபி இப்போ இது அப்போது கீழே போகிறது என்னது, இப்போ இது அக்குமுலேஷன்னா இது ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் தான். அப்போ இது மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்கிறதுனால இதை நம்ப முடியாது. அப்போது உண்மையாலுமே சப்போஸ் இதை தாண்டி நல்லா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட தாண்டி மொமெண்டம் இல்லாமல் மேலே வந்தான்னா இங்கே ஒரு பிரேக்கர் பிளாக் ஃபார்ம் ஆகும், அங்கே வேணால் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் தான் ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிட்காயினோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ஈரான் ரஷ்யா போகிற பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு சரியான ஒரு கன்விக்ஷன் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன் இன்னும் பிட்காயினில் ஃபார்ம் ஆகலைங்க. ஏஎம்டிக்காக வெயிட் பண்ணி இங்கே மேலே போனதுக்கப்புறம் திருப்பி ரிவர்சல் ஆச்சுன்னா இருக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மேலே போகலாம். ஏன்னா இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெருசு, 50% மேலே கூட போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துலையே ஒரு முடிவு எடுக்க வேணாம். இந்த இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கன்விக்ஷனான ஒரு ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் பிட்காயினில் ஃபார்ம் ஆகவில்லை, பொறுமையாக இருக்கவும். ஸோ இதுதான் பிட்காயினுடைய நிலவரம். அடுத்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல போட்ட கல் தான். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். பேர்ஷாக தான் இருக்கான், பட் பெரிய மூமெண்ட் எல்லாம் சுற்றிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சாப்பி கன்சால்டேஷனுங்க, மேலே போகிறான் கீழே வரான், மேலே போகிறான் கீழே வரான். ஸோ இப்போதைக்கு கோல்டு பக்கம் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. மேபி எதாவது பண்ணுறதுன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் பண்ணிக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். இது எங்கேயாவது ஒரு பக்கம் உடைக்கிட்டோம். ஸோ அது மேனிப்புலேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கீழே உடைச்சா மேலே வந்துடும்னு நினைக்கிறேன், மேலே உடைச்சா கீழே போயிடுவான். ஸோ அப்போது ஏஎம்டி தான் இது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் நடக்கட்டும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கோல்டில் ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் க்ரூட் ஆயில் இட்டு வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் நியூஸ் தான். டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை இன்வெஸ்ட் பண்ண முடியல பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆகுது பாருங்கள். இதை இன்வெஸ்ட் ஆகிட்டால் மேலே போயிடும்னு நான் சொல்லியிருந்தேன், பட் இன்வெஸ்ட்டே பண்ண முடியல. பட் ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு மேலே போயிட்டு கீழேயும் வர முடியல. அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு கியூக்காக வெயிட் பண்ணுது. மேபி க்ரூட் ஆயில் ஒரு கியூக்காக வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கியூ அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தை சம்மந்தமாக, ட்ரம்ப் சம்மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இப்போ இருக்க நிலைமையில் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது இப்படியே இழுத்தடிச்சு போயிட்டுருக்கோம். யாராவது ஏதாவது முக்கியமாக இஸ்ரேல் ஏதாவது குட்டையை குழப்பினான்னு தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த இஷ்யூ வந்து எஸ்கலேட் ஆகும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, இந்த நியூஸ் ரிலேட்டடாக ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, வார் ரிலேட்டடாக பெருசாக எதுவும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் டைமில் எதுவும் பெருசாக அப்டேட் வரல. இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கா பார்த்தீங்களா, அப்பாஸ் வந்து புதினை சந்திக்க போயிருக்கிறாரு. ரெண்டாவது சைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. எப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். இங்கே பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவரையில் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக க்ரூட் ஆயில் எதுவும் செய்யாமல் இருப்போம், பிட்காயினிலும் எதுவும் செய்யாமல் இருப்போம். ஒன்றும் பெருசாக ஒரு கரெக்டாக ஒன்றும் செட்டப் அமையலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கலாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 24,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதுவுமே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் வீடியோவில் இன்னும் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.